ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எமர்சன் வீலாக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் சிட்டியான திருப்பூர் வந்திருக்கோம். ஸோ திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். திருப்பூர் ஓபிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, திருப்பூர் ஓபிஎஸ். இந்த ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்லேயும் திருப்பூர் ஓபிஎஸ் போடுவாங்க. ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்டு தான் திருப்பூர் ஓபிஎஸ். நம்ம இங்கே வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகலாம். ஸோ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம கவர் பண்ணலை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணோம். பட் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் வர்றோம். இங்கே உள்ள பஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லா ஊரை பற்றியும் போட்டுட்ருக்கோம். பர்டிகுலர் பஸ் ஸ்டாண்டு, ஊர், முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ராவல் அட்வைஸரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பஸ் வீடியோஸ், ட்ரெயின் வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். நிறைய மினி பஸ் நிற்கிது, நிறையா சிட்டி பஸ் இருக்காருங்க. வேலம்பாளையம், நம்பியூர், பெருமாநல்லூர் இதெல்லாம் வந்து திருப்பூர் சபர்பன் ஏரியா. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:20 நம்ம எடுத்துகிட்ருக்கோம் வீடியோ. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எப்படி இருக்கணும். புது பஸ் ஸ்டாண்டாக கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிஸியான பஸ் ஸ்டாண்டும் கூட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நியூ பஸ் ஸ்டாண்டை காட்டிலும் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக க்ரௌட் இருக்கும். ஏன்னா நிறையா கிராமங்களுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு தான். அதே மாதிரி பக்கத்தில் ஊரான இப்போது பார்த்திங்கன்னா அவினாசி, சத்தி, புளியம்பட்டி, அந்த மாதிரி பொள்ளாச்சி, அந்த மாதிரி ஊருக்குலாம் நிறைய பஸ்ஸு வந்து இங்கேருந்து தான் போகுது. பாருங்களேன், இந்த பஸ்லாம் ஒரு ப்ரைவேட் பஸ் நிற்கிது பாருங்க. இது எஸ்எம்டி புளியம்பட்டி போகிறது. ஸோ இது திருப்பூர் வந்து ஒரு காட்டன் சிட்டி, இண்டஸ்ட்ரியல் சிட்டினால நிறைய பேர் வந்து ஜாபுக்கு வருவாங்க. நிறைய ஆஃபீஸ் போகிறவங்க, ஜாபுக்கு போகிறவங்க, ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரி மில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பயங்கரமாக கூடுவாங்க. பார்த்தாலும் தெரியும். நிறைய பேர் பாருங்கள், பேக்கை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், மேட்டுப்பாளையம் வண்டி இங்கே தான் நிற்கிது. மேட்டுப்பாளையம் அந்த பக்கம் பாருங்கள், கரூர் வண்டி, வெள்ளக்கோயில் கரூர் வண்டி, திருப்பூர் ஆண்டிப்பாளையம் வரிசையாக வருதுங்க. உடுமலை அடிக்கிறாருங்க, உடுமலை திருப்பூர் வண்டி, பொள்ளாச்சி. ஸோ எக்கச்சக்க பஸ் நிற்கிது. ஸோ ரொம்ப நாளாகவே நான் கவர் பண்ணிச்சிருந்தேன். அட்லீஸ்ட் வந்தாச்சு. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறது. திருப்பூர் ஃபேமஸான பஸ்ஸான ஏர்வாடி பஸ்ஸில் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக திருப்பூர் வந்து இறங்கிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோ. பொள்ளாச்சி போதாருங்க. ஸோ பொள்ளாச்சி போனால் திருப்பூர் இந்த பஸ் ஸ்டாண்டு வரணும், ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வரணும். ஸோ இங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது. இந்த பழனி பஸ்ஸு, அடுத்த பொள்ளாச்சி பஸ்ஸு, அதுக்கடுத்து பொள்ளாச்சிக்கு வரிசை பஸ் இருக்குது திருப்பூர் ஓபிஎஸ்லேருந்து. இது பார்த்திங்கன்னா தாராபுரம் போகிறது. நம்ம வந்த ரோட்டு தான். பழனி டு பழனி வண்டி, இதுவும் பழனி வண்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா சேலம் போகிறது. திருப்பூர் பவானி பைபாஸ் சேலம் போகிறது நம்ம கவர் பண்ணியிருந்தோம் முன்னாடி. சேலத்தில் வந்து நம்ம பொள்ளாச்சி ட்ரை பண்ணோம். அப்போது வந்து இந்த ரூட் வழியாக தான் போனோம். நம்ம சேலத்தில் வந்து பவானி பைபாஸ் வந்து இங்கே வந்தோம். இங்கேருந்து நம்ம வேறு பஸ் க்ரீன் கலர் பஸ் பிடிச்சி நம்ம பொள்ளாச்சி போனோம். ஸோ பஸ் ஸ்டாண்டு தான். அப்போ நம்ம கவர் பண்ணல பஸ் ஸ்டாண்ட்லாம், டைம் இல்லைனால. கொடுவாய் சிட்டி பஸ் புது வரங்க. ரூட் நம்பர் 15 பழனி கிளம்பிருச்சு. ஸோ இது பாருங்கள், சேலம் போகிறது எடப்பாடி பிரான்ச்சு. இது ஈரோடு போகிறது. பழனி, திருப்பூர், ஈரோடு, மேட்டூர் போகிறது. ஆனால் இப்போ ஈரோடு தான் போகுது. ரோஷினி திருப்பூர், ஈரோடு திருப்பூர் வண்டி. அந்த பக்கம்லாம் சிட்டி பஸ் நிற்கிது, மினி பஸ்ஸு, சிட்டி பஸ்லாம் நிற்கிது. ஈரோடு, சேலம் எல்லாம் அந்த இங்கே தான் வருது. ஈரோடு
ஈரோடு திருப்பூர் பெருந்துறை ஊத்துக்குளி வழி. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம். ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து அங்கேயும் போகுது. பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகுது, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகுது. கோவை தான் போட்டு பாருங்க. இதெல்லாம் கோயம்புத்தூர் போகிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, பழனி, பொள்ளாச்சி, உடுமலை இந்த மாதிரி போகிற ஒரு பஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டவுன் பஸ்ஸஸ்ஸு பாருங்க. பண்ணாரி போகிறது. பன்னாரியில் பார்த்தீங்கன்னா சத்தி வழியாக போகிறது. சத்தி, பண்ணாரி, நம்பியூர் ப்ரைவேட் பஸ் போதுவாருங்க. ஆனால் பிஸியான பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ்ஸு கொட்டி கிடக்கு பாருங்க. வந்துக்கிட்டே இருக்க வண்டி தள்ளதான்னு. ஒவ்வொரு ஊருக்கும் 4 பஸ் 3 பஸ் நிற்கிது. பழனிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, பொள்ளாச்சிலாம் பார்த்தீங்கன்னா 4 பஸ்ஸு 5 பஸ் நிற்கிது. அது மாதிரி ஈரோடு சேலத்துக்கும் நிற்கிது, கோயம்புத்தூருக்கும் நிற்கிது. ஒரு ஈரோடு போதுவாருங்க. திருப்பூரை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய கடை இருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்ட்னால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய கார்மெண்ட்ஸ் கடை, பர்டிகுலராக பார்த்தா மொபைல்ஸு, டாய்ஸு, ஸ்டேஷ்னரி, கிஃப்ட்டு, கேக் ஷாப்பு, டீ ஸ்டாலு, பேக்கரி, ஆவின் மில்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, லக்கி பவுன் இருக்காருங்க. நம்ம சாப்பிட்ருந்தோம் அவங்களோட. ஆனால் உள்ள எல்லா கடையுமே இருக்குது. நல்ல பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இந்த ஓபிஎஸ் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். ஸோ மேஜராக அந்த ரூட்டு தான். சேலம், ஈரோடு, பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, அந்த கோயம்புத்தூர். ஸோ இந்த 4-5 ஊருக்கு தான் அடிக்கடி பஸ் இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்டா ரீஜன் பஸ் நிறையா போகும். டெல்டா ரீஜன்னா இப்போது தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, அப்புறம் எல்லாமே நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அந்த மாதிரி இருக்கலாம் போகும். திருச்சி தான் முக்கியம். திருச்சி போய் தான் போகும். நம்ம கரூர் போகிறது, அப்புறம் புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை பக்கம் போகிறதுலாம் அந்த பக்கம் தான் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் இந்த மாதிரிலாம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்க முடியுது. அங்கே பார்த்தீங்கன்னா டவுன் சவுத் தான். ஸோ மதுரை கீழே இல்லைன்னா வரும். மதுரை, ராம்நாடு, விருதுநகர், ராஜபாளையம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த மாதிரி ஊருக்கெலாம் பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்து. தேனி கூட போகுது. தேனிக்கு அங்கே தான் போகுது. ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாம். கடைகள் எத்தனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டவுன் பஸ் எக்ஸிட் பாயிண்ட்லாம் இந்த பக்கம் தான் போகல, எல்லாமே இந்த பக்கம் தான் போகிறாங்க. மொபைல் பஸ்லாம் அப்படி போயிடுவாங்க. ஸோ உள்ள கடைகள் பார்க்கலாம் வாங்களேன். நான் சொன்ன மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃப்ரூட்ஸ் ஐட்டம், நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் ஸ்நாக்ஸ் கடை தான். எல்லாம் பேக்கரி, டீ ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் அரிசியாக இருக்குது. பல்லடத்துக்கு போகிற டவுன் பஸ் பாருங்கள். ப்ரைவேட் பஸ் நம்பர் 7 பல்லடம். ஸோ இதுதான் ஆவின் கடையா. ஆவின் பழம் போட்டிருக்கு. உள்ளே ஒன்றும் தெரியல, வேறு பேர் இருக்குது. ஸோ ஒரு டீ சாப்பிட்லாம் இங்கே வந்து. ரைஸ் ஆவின் போட்டிருக்கு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். டீ சாப்பிட போகிறேன். டீ சாப்பிட்டு இன்னும் ஏதாவது பஸ்ஸஸ் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து இடங்களுக்கு பயணம் பண்ணலாம். இப்போ எஸ்டி வந்தது. சூடு கம்மியாக இருக்கு. டீ நல்லா இருக்குது, ஆனால் சூடு கம்மியாக இருக்குது. ஸோ மக்களே டீ சாப்பிட்டாச்சு. டீ சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருக்குது. பட் என்னென்னா சூடு இல்லாமல் போச்சு. நான் ஒரு பக்கம் அந்த ஃபோன் கால் வந்தது பேசிகிட்டு இருந்தேன். அந்த டீயை வந்து பக்கத்தில் வச்சுட்டாரு. அதனால் ஆறி போச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. பல்லடம் நம்பர் 23 புளியம்பட்டி போகிறது. திருப்பூர் டு புளியம்பட்டி.
TN42AL மினி பஸ்லாம் பாருங்கள். நிறைய மினி பஸ் இருக்குங்க, வரிசையாக மினி பஸ் தான் கிடக்கு. இந்த பக்கம் சிட்டி பஸ்ஸு, அந்த பக்கம் மொபைல் வண்டி. இதெல்லாம் பாருங்கள், கோவில் வழி பேருந்து நிலையம் போட்டாங்க சூப்பராக. ஸோ மதுரைக்கு போகிறவங்களாம் இதில் ஏறிக்கலாம். மதுரை, அப்புறம் தேனி, ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் ஏறிக்கலாம். SR திருப்பூர் பல்லடம், SR சிட்டி ரைடர். சேலம் வருதாங்க, சேலம் திருப்பூர் பவானி பைபாஸ் வண்டி. ஜெயபிரபா கோபி போகிறது, கோபி திருப்பூர். மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா, பின்னாடி சூப்பரான பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 சக்கர வாகனம் நிறுத்தமிடம் இருக்கும். அதுங்க 4 ஃப்ளோரில் இருக்குங்க, கீழெல்லாம் கடை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்குது மேலே. பார்க்கிங் ஏரியா. ஆனால் வண்டியெல்லாம் பார்க் பண்ணாலும் தெரியல. உடுமலை மைசூர் வண்டிலாம் இங்கேருந்து போகுது நினைக்கிறேன். மைசூர் பண்ணாரிலாம் போட்டிருக்கு, போர்டு போட்டிருக்காங்க. பட் வண்டி இல்லை. உடுமலைக்கு வண்டி இருக்குது, சத்திக்கும் இருக்குது, புளியம்பட்டிக்கு இருக்குது. மைசூருக்கு வந்து டைமிங் இருக்கும். ஸோ உதவி மேட்டுப்பாளையம் போட்டிருக்காங்க. ஒருவேளை டவுன் சவுத்துக்கு போகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வண்டியெல்லாம் இங்கே வரலாம், அதனாலையும் இருக்குது. இதுக்கும் செப்பரேட் வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே தான் வரும், நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காமா. சேலத்துக்கு வந்து காலை 5 மணி முதல் இரவு 12 மணி வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு பேருந்து உள்ளதான். ஓகேங்களா, படித்து பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி உடுமலையிலேருந்து காலையில் 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் உண்டான். எவ்வளோ 5 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் உள்ளது. காலை முதல் பேருந்து அதே மாதிரி சேலத்துக்கு முதல் பேருந்து காலைல 1 மணி, 4 மணி, 4:30, 5ன்னு போகுது. ஆனால் 5 மணிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடுமலை இப்படி தான். காலை முதல் பேருந்து 2 மணியா, 4 மணி, 4:30. இரவு கடைசி பேருந்து பார்த்திங்கன்னா அது 12 மணி வரைக்கும் போகுது, 1 மணி வரைக்கும் போகுது. பொள்ளாச்சிக்கு அதே மாதிரி தான். காலைல 5 மணி முதல் இரவு 10 மணிக்கு எவரி 5 நிமிஷத்துக்கு பஸ் இருக்குது. பொள்ளாச்சிக்கும் உடுமலைக்கும், சேலத்துக்கு மட்டும் 10 நிமிஷத்துக்கு பஸ்ஸு. அதே மாதிரி காலை 2:30, 3:30, 4, 4:30க்கெலாம் இருக்குது. இரவு பார்த்திங்கன்னா 10:20, 10:40, 11 மணி வரைக்கும் பஸ் இருக்குது. இது போக லாங் டிஸ்டன்ஸ் பஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கூட பார்த்துடலாம் நம்ம. ஸோ இங்கே பாருங்களேன், ரிசர்வேஷன் கவுண்டரு பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, சென்னை, கடலூர், குருவாயூர், மைசூர், SDSC திருப்பதி, மார்த்தாண்டம், நார்கோவில். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதிய பேருந்துலாம் வேளாங்கண்ணி, டெல்டா ரீஜன், கும்பகோணம், தஞ்சாவூர், காரைக்குடி, அறந்தாங்கி, மன்னார்குடி, புதுக்கோட்டை, சிதம்பரம் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இந்த பக்கம். கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஏரியா திருச்செந்தூர் போகிறது, அப்புறம் ராமேஸ்வரம் போகிறது, சிவகாசி, நார்கோவில், திருநெல்வேலி, செங்கோட்டை, ராஜபாளையம், பரமக்குடி, ஆலங்குளம், சங்கரன்கோவில். ஸோ எல்லாத்துக்கும் இங்கே புக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், திருப்பூர் ரீஜன்லேருந்து பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறாங்க. கொடைக்கானலுக்கு 7:30க்கு பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மைசூருக்கு பார்த்திங்கன்னா 10:30க்கும், அது மாதிரி பார்த்திங்கன்னா 6:30க்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2 சர்வீஸ் போகுது மைசூருக்கு. சென்னைக்கு பாருங்கள் 8:45க்கு ஒரு 9:30, 2 சர்வீஸு. மார்த்தாண்டத்துக்கு ஒரு சர்வீஸு 9:30க்கு போகுது. பெங்களூருக்கு வந்து 9:30, திருப்பதிக்கு வந்து 6:30, கடலூருக்கு 2 சர்வீஸ் 10:35, 9:30க்கு போகுது நைட்டு. திருவண்ணாமலைக்கு அடிக்கடி சர்வீஸ் இருக்குது, 8 மணி, 9 மணி, 10:30, 10:40 வரிசையாக நிறைய சர்வீஸ் இருக்குது. திருப்பத்தூர்னால் அந்த திருப்பத்தூர், சேலம் திருப்பத்தூர் 5:20க்கு இருக்குது, அப்புறம் 10 மணிக்கு இருக்குது. ஒசூருக்கு பார்த்தீங்கன்னா 4:50க்கு இருக்குது. தர்மபுரி அதாவது வழி ஈரோடு வந்து 5:45க்கு பஸ் இருக்குது. ஸோ மக்களே, நம்ம திருப்பூர் OBS பார்த்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஸோ அங்கேயெல்லாம் கொஞ்சம் பஸ்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதோட கிளம்பிடலாம். ஏன்னா இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். பஸ்ஸஸும் அதே தான் பஸ்ஸஸ் இருக்குது. இப்போது நம்ம ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அங்கே போய்ட்டு எல்லாம் என்னென்ன பஸ்ஸு டெல்டா ரீஜன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்கோ. புது பஸ் ஸ்டாண்டா? ஸோ மக்களே, இந்த ஒரு பஸ் வந்து இருக்குது.
ஆரோமா மினி பஸ்ஸில் ஏறப்போகிறோம். அது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் போகுமா. டிக்கெட் வந்து 10 ரூபா வாங்கியிருக்காங்க. இங்கே ஓபிஎஸ்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு, ஓபிஎஸ்லேருந்து நியூ பிஎஸ். ஆட்டம் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறிட்டாங்க. சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்ஷனுக்காண்டி டிக்கெட்டுக்காண்டி லோடு ஏற்று வராங்க. ஃபுல்லாக ஏற்றிட்டு கூட்டத்தோடு கொண்டு போகணும். அதுதான் அவங்க ஹேபிட்டு. இதே கவர்மெண்ட் பஸ்ஸுனால் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க டயத்துக்கு. ஸோ மினி பஸ்ஸில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டோம். ஸோ புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோம் கைஸ். பாருங்களேன், திருப்பூர் மாநகராட்சி புதிய பேருந்து நிலையம். எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க பாருங்கள். நிறைய கும்பலாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, தூங்குறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வேலைக்கு போனவங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணுறவங்களாம் இங்கே இருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. நமக்கு முன்னாடி மார்த்தாண்டம் நிற்க பார்த்தீங்களா, மார்த்தாண்டம் வந்து நிற்கிது வருங்க. திருப்பூர்லேருந்து போகிறதா இருக்கும் மார்த்தாண்டம். மேட்டுப்பாளையம், திருப்பூர், தாராபுரம், மதுரை, திருநெல்வேலி. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து வருது நினைக்கிறேன். எஸ், ஊட்டியிலேருந்து வருது. மேட்டுப்பாளையம் போட்டிருக்கல. ஸோ திருப்பூரை பொறுத்த மட்டும் 3 முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு, அது தமிழ்நாட்டில் மதுரைக்கே உள்ள ஊருக்கெலாம் போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அது பார்த்திங்கன்னா இப்போது ஈரோடு, சேலம் அந்த பக்கம், பொள்ளாச்சி பக்கம் போகிறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா டெல்டா ரீஜன், குறிப்பாக டெல்டா ரீஜன் தான். திருச்சி, கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, சிதம்பரம், கும்பகோணம் பக்கம் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு போகுது, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் போகிற பஸ்ஸஸ்லாம் இங்கே நிறைய போகும். கோபி. ஸோ நைட் டேஸில் பார்த்தலாம் ஒரு ப்ரைவேட் பஸ் போதாருங்க, ஈரோடு திருப்பூர் வண்டி. இதுவும் ஈரோடு தான். சக்தி, ஸ்ரீமுருகன் ஈரோடு. மேட்டுப்பாளையம் வண்டி ஓடுவாருங்க. மேட்டுப்பாளையம். இது பாருங்கள், கோபி, திருப்பூர் கோபி போகிறது. கோபி, ஈரோடு, சென்னை போட்டிருக்கு. ஸ்பேர் பஸ் வேறு ரூட்டில் மாறி போய்ட்டுருக்கு. மேட்டுப்பாளையம், கூடலூர், உதகை, மேட்டுப்பாளையம், திருப்பூர் வண்டி. மேட்டுப்பாளையம் இப்போ மேட்டுப்பாளையம் போகுது. திருப்பூர் கோபி, மதுரையிலேருந்து வருது. இது மேட்டுப்பாளையம் டிஎன் 43. இது பாருங்கள், கோத்தகிரி, திருச்சிங்க, மேட்டுப்பாளையம் நைட் ஃப்ளைட்டு. கோத்தகிரி, மேட்டுப்பாளையம், திருப்பூர், கரூர், கோத்தகிரி வண்டி. எந்த பக்கம் போகுது? மேபி திருச்சிக்கு போமோ. காரைக்குடி பஸ் நிற்கிறாருங்க. அதாவது திருப்பூர்லேருந்து போகக்கூடிய காரைக்குடி பஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் டெப்போ காரைக்குடி போகுது. அது பார்த்திங்கன்னா கோத்தகிரி டு திருச்சி பஸ்ஸு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வரிசையாக பஸ் இருக்குது. மன்னார்குடி நிற்கிது. இந்த பக்கம் வந்து ஜெயங்கொண்டம், காரைக்குடி, பட்டுக்கோட்டை வரிசையாக நிற்கிது. ஸோ அந்த பக்கம் பஸ் கிடையாது.